எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Tnpsc கிடமே. டிஎன்பிசி மாணவர்களே எல்லாரும் தயாரா இருங்க அப்படிங்கிற மாதிரி டைட்டில் கொடுத்துருப்போம். ஸோ என்எஸ்டபிள்யூ தரப்பிலிருந்து டிஎன்பிசி பேட்ச் 2023க்கானது முற்றிலும் இலவச பேட்ச், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நாளை முதல் ஆரம்பமாக போகுது. ஸோ இந்நாள் வரைக்கும் நம்ம டிஎன்பிசி படித்தோம், ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு, மெயின்ஸ் கிளியர் ஆகலை, இல்லை எனக்கு ரெண்டுமே கிளியர் ஆகலை, நான் படித்தேன் ஆனால் சரியாக படிக்கலை, அரைகுறையாக படித்தேன், நான் இப்போ தான் ஃப்ரெஷராக இருக்கேன், இல்லை நான் ஆல்ரெடி வந்தேன் அப்புறம் வேலைக்கு போயிட்டு இப்போ திரும்பி வந்திருக்கேன், இது மாதிரி பல காரணங்கள் மேபி இருக்கலாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். சரியா? முடிந்தது முடிந்து போச்சு. இது ஒரு நல்ல தொடக்கமாக எடுத்துக்கங்க, நல்ல ஒரு ஆரம்பம். ஸோ டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் பொதுவா எல்லாருக்குமே என்னுடைய ஒரு வாழ்த்துக்களுங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்க பல்வேறு விஷயங்கள், பல்வேறு பாஸ்ட் உங்களுக்கு இருக்கலாம் மேபி. ஓகேங்களா? எனக்கு படிக்க டைம் இருந்தது ஆனா நான் அதை யூஸ் பண்ணல, எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனா நான் தவற விட்டுட்டேன். ஓகே, என்ன காரணங்கள் வேணா இருக்கலாம். ஸோ அதை எல்லாத்தையுமே விட்டுருங்க, மறந்துருங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்காக நீங்க டிஎன்பிசி தேர்வு கிளியர் பண்ணணும் என்பதற்காக, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஸோ மதிப்பு இருக்கிற டிஎன்பிசி யூடியூப் சேனல்ஸ்ல இருந்து, இன்ஸ்டியூட்ல இருந்து, அகாடமில இருந்து பேட்சஸ் அப்படிங்கிறது போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரீ பேட்ச் தான். ஓகேங்களா? இது லைக் ஒரு கிராஷ் கோர்ஸ், ஒரு 3 மாசத்துக்கானது. இது ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷனுக்கானது இல்லை. ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்த பின்னர் நம்ம ஒரு பேட்ச் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு 70 days பேட்ச் கொடுக்குறோம் அப்படின்னா, அன்னன்னைக்கு கொடுக்கறத அன்னன்னைக்கு கண்டிப்பாக படிச்சு ஆகணும். ஓகேவா? டைம் இருந்தால் படிப்போம், பட் சுச்சுவேஷன் அமையலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெசன் 2 லெசன் மிஸ் ஆச்சு அப்படின்னா, ஸோ டெஸ்ட் எழுதுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதுவே நமக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா ஒரு 3 months இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த 3 monthsக்கு ஷெட்யூல் பிளான் இருக்கும். ஓகேவா? அப்போது மண்டே டு ஃப்ரைடே படிப்போம், சாட்டர்டே ரிவைஸ் பண்ணுவோம், சண்டே டெஸ்ட் எழுதுவோம். ஓகேவா? அப்படி அப்படி பார்க்கும்போது ஸோ மண்டே கொடுக்கறத கண்டிப்பாக மண்டே படித்தே ஆக வேண்டும். அப்படி முடியலை அப்படின்னா அது டியூஸ்டே என்ன ஆகும்? போஸ்ட் பண்ணிடும். அப்போ வெனஸ்டே அது ஸ்கிப் ஆகி பிளானே ஸ்டாப் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? ஸோ அதனால அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த டைம் அப்போ ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் படிக்கிறதுக்கு. பட் இப்போ உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு, டைமும் நிறைய இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்துருக்குறோம், ஷெடியூல் கொடுத்துருக்குறோம், 70 நாள் கொடுத்துருக்குறோம்னா நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, நீங்க 100 நாள் எடுத்துக்கங்கிறேன்னா 100 நாள் வேணா கூட எடுத்துக்கங்க, ஆனா ஒன்று படித்தாலும் தெளிவா படிங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம பேட்ச் மாணவர்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ நான் சொல்ல இருக்கிறது எல்லாமே நம்ம பேட்ச் மாணவர்கள், நம்ம இலவச பேட்ச்ல ஜாயின் பண்ணின மாணவர்கள், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாருக்கும் தான். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வாட்ஸ்அப்லையும் லிங்க் இருக்கும். ஓகேவா? போத் வாட்ஸ்அப் இருக்கும். வாட்ஸ்அப் ஆல்மோஸ்ட் இல்லை, கம்ப்ளீட்லி ஃபில்டு. டெலகிராம் இருக்கு, டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாளையிலிருந்து உங்களுக்கான ஸ்டடி பிளான், ஸோ ஓவராலாக ஸ்டடி பிளான் கொடுத்துருக்குறோம், அதுவும் தினமும் வரும். அதே போல் டே 1 இன்னைக்கு என்ன பார்ட் படிக்கணும், அந்த இமேஜ். ஓகேவா? அந்த இமேஜ் என்ன சப்ஜெக்ட், என்ன யூனிட்டு, சரியா? போத் தமிழ் இங்கிலீஷ்க்கான புக் பிடிஎஃப், அதற்கான மெட்டீரியலு, அதற்கான வீடியோ கிளாஸஸ்ஸு, வீக்கெண்டில் ரிவைஸ் பண்ணுற மாதிரி நான் அந்த ஓல்டு இதெல்லாமே நான் கொடுக்குறேன். கொஞ்சம் நீங்கள் எழுதி பார்க்குற மாதிரி, படித்ததை எழுதி பார்க்குற மாதிரி நான் கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் தரேன் வீக்கெண்டில். ஓகேவா? இட்ஸ் நாட் அ டெஸ்ட் பேட்ச், இட்ஸ் லைக் எ கிராஷ் கோர்ஸ் மாதிரி. ஓகேவா? இந்த 3 மாதங்கள் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போறீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஒன்று போடுவோம், டெஸ்ட் பேட்ச். அதுதான் டெஸ்ட் பேட்ச். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ புரியுதுங்களா? ஸோ அதனால
நீங்க வந்து ரிலாக்ஸா இருங்க, சில்லா இருங்க, ஹாப்பியா இருங்க. உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை படிக்கிறத தவிர. படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கான வேலை. ஸோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்தும் அது எங்க வேலை, புரியுதுங்களா? ஸோ தினமும் நீங்க படிக்கக்கூடிய பாடங்கள், ஸோ என்ன லெசனு, லெசன் நம்பரு, என்ன புக்கு, தமிழ் பிடிஎஃப், இங்கிலீஷ் பிடிஎஃப், வீடியோ கிளாஸஸ், டிரைவு, எல்லாமே எல்லாமே மெட்டீரியல்ஸு, பிடிஎஃப் நோட்ஸு. நிறைய பேர் இப்போ மெட்டீரியல்ஸ் சேல் பண்றதுக்கு, அது மிக குறைந்த விலையில சேல் பண்றதுக்கு நம்ம கிட்ட முன் வந்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு லைக் ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டோம். ஸோ எல்லாமே அப்டேட் பண்றோம். ஓகேங்களாங்க? ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மூன்றுமே இருக்கு. நான் மூன்றுமே படிக்கிறேன்னா கூட நீங்க படிங்க. இல்லை சார் நான் குரூப் 1 தான் எய்ம், நான் குரூப் 2 தான் எய்ம், குரூப் 4 தான் எய்ம் அப்படின்னு சொல்லி படித்தாலும் படிக்கலாம். ஓகே. ஸோ நீங்க நம்ம பேட்ச்ல சேர்ந்து படிக்கிறீங்களோ, இல்லை வந்து வெளி பேட்ச்ல மற்றவர்களுடைய பேட்ச்ல சேர்ந்து படிக்கிறீங்களோ, இல்லை இன்ஸ்டியூட்ல படிக்கிறீங்களோ, அகாடமியில் படிக்கிறீங்களோ, இல்லை நீங்களே ஒரு ஸ்டடி பிளான் போட்டு படிக்கிறீங்களோ, எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட்டுங்க. அதுதான் சொல்லியிருப்பேன். நான் இது ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்காகவே இருக்காங்க. ஸோ பேக் இன் மீன்ஸ், போங்க ப்ரோ நான் இப்படி பண்ணிட்டேன், இவ்வளோ டைம் இருந்துச்சு, 3 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன், சரியா உட்காந்து படிச்சிருந்துருக்கலாம், அரைகுறையா படிச்சனால ஒன்றும் பண்ண முடியல, நான் நிறைய டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒன்று கூட உருப்படியா இந்நாள் வரைக்கும் ஒன்று கூட உருப்படியா நான் பண்ணதே கிடையாது. 10 நாள் ஒரு பேட்ச்ல ஜாயின் பண்ணேன்னா அதை 10 நாள் தாண்டிட்டேன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயமா வீட்டுல கொண்டாடுவாங்க அப்படின்ட்டு இருக்காரு ஒருத்தர். அவர் சொல்றது என்ன காமெடியா இல்லைன்னு தெரியல, ஆனா கஷ்டமா இருக்கு, கேட்கறேன்னா கஷ்டமா இருந்துச்சு. ஒரு பேட்ச் 10 நாள் தாண்டினது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா இருக்கு அப்படின்னா அது ஓகே, ஒன்றும் வேணாம், அது சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு. ஸோ இது மாதிரி பழைய விஷயங்களையே நினைக்காம ஸோ புதுசா ஒரு லைஃபை தொடங்கிக்கோங்க. ஓகே. ஸோ எல்லாருமே இன்னும் அப்கமிங் நிறைய பேட்சஸ் போடுவாங்க, அதை நான் வரவேற்கிறேன். ஓகேங்களாங்க? அதை நான் வரவேற்கிறேன், அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னும் நிறைய பேட்சஸும் நிறைய வரும். உங்களுக்கு எந்த பேட்ச் பிடிச்சிருக்குதோ, உங்களுக்கு எந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணால் கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதோ அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக சின்ன ஒரு விஷயம் சொல்லணும். நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறது என்னன்னா, ப்ரோ நீங்கள் ஃப்ரீ பேட்ச் கொடுக்குறீங்க ப்ரோ, ரொம்ப சந்தோஷம் தான், ஆனால் கண்டினியூ பண்ணுவீங்களா? அந்த ஒரு பயம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ அமௌண்ட் கொடுத்து பண்ணிருக்கிறாங்க, 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபாய்லாம் போயிட்டு இருக்குது பேட்ச் ரேட்டு. ஆனால் நீங்கள் இலவசமாக பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்நாள் வரைக்கும் நம்ம பல பேட்சுகளை நடத்தியிருக்கிறோம். குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, அப்புறம் இலவச பேட்ச் கூட நடத்தியிருக்கிறோம். ஆரம்பித்த செகண்ட்ல இருந்து பேட்சை முடித்த செகண்ட் வரைக்கும் ஓயாம உழைத்திருக்கிறோம். இரவு பகல்னு சொல்லி பார்க்காம உழைத்திருக்கிறோம். அதற்கான வரலாறு, அதற்கான ப்ரூஃப் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல்லே நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனா எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம கொடுக்குற அந்த கொஸ்டின் பேப்பர் தரமோ, இல்லை நம்ம கொடுக்குற அந்த மெட்டீரியல்ஸோ, இல்லை நம்ம அந்த கொடுக்குற அந்த போஸ்ட்ல ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அதை நம்ம திருத்திக்கலாம். நம்ம ஃப்ரீயா கொடுக்கறதே ஒரு டிராபேக்கு அப்படின்னா அதை நான் யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. இது இலவசமா கொடுக்கறதே அது ஒரு குறையாக நினைக்கிறார்கள். ஸோ நான் அவர்களுக்கு ஒன்றும் ரிப்ளை பண்ணல. என்ன போய் சொல்ல முடியும்? நான் ஒன்றும் ரிப்ளை பண்ணல. ஓகே. ஸோ இலவசம் பேடு அப்படின்னு சொல்லிலாம் இது பண்ணாதீங்க. உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குதோ, எனக்கு கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னால சரியா பேச முடியலங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரிங்களா? வேற என்னால சரியா பேச முடியல. ஸோ த்ரோட் பெயினா இருக்குது. ஸோ இதை ஒரு டிராபேக்கா இது பண்ணிருக்காதீங்க. ஓகேங்களாங்க? இது ஜஸ்ட் ஒரு கிராஷ் கோர்ஸ், 3 மாதங்கள் படிக்க போறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்கும். அந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸோட அருமை தெரியும். ஓகேங்களா?
ஸோ தேங்க்யூ ஸோ மச்.